Namaskar Bharatvasiyo, Vanakkam Tamil Nadu. Today I am coming the Nilgiri district, one constituency named Gudlur, Nutti Umpade. 109 हिंदी में और इंग्लिश में 109. I am here coming one candidate for independent candidate name S.K. Raj. This person nomination file independent candidate for Gudlur constituency. I am asking this candidate for what your theme in Gudlur constituency and the Nilgiri district. So, your press. Vanakkam. ஓகே நான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் சுதந்திர வேட்பாளராக பொதுமக்களுடைய ஆதரவோடு போட்டி போடுறேன். எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 50 ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைனாக்கா நிலப்பிரச்சனை, லேண்ட் இஷ்யூ. நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கூடலூரில் தமிழ்நாட்டில் இது இந்தியாவில் இல்லாத அளவுக்கு ஒரு லேண்ட் இஷ்யூ, செக்ஷன் 70 லேண்ட் இஷ்யூ தொடர்ந்து வந்துட்டுருக்குது. அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னாக்கா, 1969 ஜென்மம் அபாலிஷ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஜென்மம் அபாலிஷ் ஆக்டில் கூடலூர் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 80,000 ஏக்கரா நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்தினாங்க. மன்னர் அரசாங்கம் கையகப்படுத்தினாங்க. கையகப்படுத்தி 1969 to 71 அந்த கேஸ் நீதிமன்றத்தில் இருக்குது, நிலுவையில் இருக்குது. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த நிலுவையில் உள்ள கேஸை தீர்வுக்கான எந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. அந்த அடிப்படையில் வச்சு இதுவரைக்கும் எந்தவித அரசாங்கம் மேற்கொள்ளாத காரணத்தினால தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திலே வசிக்கக்கூடிய 10 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு, சுற்றுலாவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டங்கள், அரசாங்கத்தினுடைய சட்டங்களும் அதே போல் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய சட்டங்களும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற மாவட்ட நிர்வாகமும் இந்த மக்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு காரணத்தினால் எந்த விதமான இந்த 2 கழக அரசும் இந்த மக்கள் மீது எந்த விதமான பாரபட்சமின்றி இந்த திட்டங்களை செயல்படுத்துவதால் மக்கள் பாதிப்படைந்த காரணத்தினால் இன்றைக்கு நான் சுயேட்சையாக மக்கள் மத்தியில் மக்களுடைய ஆதரவோடு போட்டி போடுறேன். Another you told there one issues for bid cut like Tamil bid and house so more than issues for the Nilgiri for now ruling government this step. This is your what your told. 1991 நீலகிரி மாவட்டத்தில் வீடு கட்ட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது வீடு கட்டுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு அடிவாரம் இது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் காற்று இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய வனத்துல தான் போகுது. அந்த பேசிக்காக நீலகிரி வனத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்கு வேண்டி, வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி நீலகிரி மாவட்டத்தை 1991 ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு வீடு கட்ட தடை சட்டம்ங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் வீடு கட்டணும் அப்படின்னாக்கா மற்ற மாவட்டத்தில் இருந்து விதிவிலக்காக மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்க வேண்டிய சூழல். அதே போல் யானைகள் வழித்தடம், புலிகள் காப்பகம் விரிவாக்க திட்டம், இந்த 2 திட்டத்தினால இந்த நீலகிரியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு தனியார் வனப்பாதுகாப்பு சட்டம் TNPPF அந்த ஆக்ட், இந்த ஆக்டில் தனியார் வனப்பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் மக்களுக்கு பட்டா இருக்கிற லேண்டை தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தில் உட்படுத்தி அந்த நிலத்தை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி தேவைங்கிற சூழலை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இது போன்ற பல சட்டங்கள், இரவு நேர போக்குவரத்து தடை, இந்த நீலகிரி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இரவு நேர போக்குவரத்து தடை, புலிகள் காப்பக விரிவாக்க திட்டம், இதே போல் தனியார் வன பாதுகாப்பு சட்டம், இது போல பல சட்டங்கள், மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை இந்த மாவட்டத்தில் மக்கள் மீது திணித்திருக்கின்ற காரணத்தினால்
சுற்றுலா பயணிகளை நம்பி வாழுகின்ற 10 லட்சம் மக்களும் அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் இந்த சட்டங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய முற்றிலும் அந்த சுற்றுலா நம்பி வாழுகின்ற அந்த 10 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற காரணத்தினாலே நீலகிரி மாவட்டத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் நீலகிரியை யூனியன் பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை இன்றைக்கு முன்வைத்து இந்த தேர்தல் காலத்திலே இன்றைக்கு கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே நான் போட்டியிடுகின்றேன். Thank you. Another one question asking, their unemployment நிறைய இருக்கு, ஆளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு தாட் என்ன இருக்கு? அதாவது நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகள் அத்தனையுமே வந்து இப்போ அவுட் சோர்சிங் முறையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 கல்லூரிகள் இருக்குது. இந்த 5 கல்லூரிகள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 20,000 கல்லூரி மாணவிகள் படித்து வெளியே வர்றாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடையாது. ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு ஐடி பார்க் நிறுவனமோ அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய வகையில் ஏதாவது ஒரு தொழிற்சாலைகளோ எந்த விதமான இதுவும் நீலகிரி மாவட்டத்தில் கிடையாது. அதே தனியார் தொழிற்சாலை ஒன்று இருக்குது. அந்த தனியார் தொழிற்சாலைக்கும் பல அழுத்தங்கள் கொடுத்து அதையும் மூடியாச்சு. இன்றைக்கு HPF தொழிற்சாலை இருந்துச்சு, அதே போல் PPI தொழிற்சாலை இருந்துச்சு, இன்றைக்கு அறுவகாடு கார்பரேட் ஃபேக்டரி இருக்குது, அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய PPI தொழிற்சாலை, அதே மாதிரி ஊசி தொழிற்சாலைகள் இருக்குது. இது போன்ற தொழிற்சாலைகளும் சில அழுத்தங்கள் கொடுத்து அதை மூடுவதற்குரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர புதிய தொழிற்சாலை துவக்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ வேலை வாய்ப்புக்கு இந்த அரசாங்கங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. அதையும் ஒரு முன்னுதாரணமாக வச்சு தேர்தல் காலத்தை இன்றைக்கு நம்ம இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக யூனியன் பிரதேசமாக மாறினாக்கா இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலேயே பல வேலை வாய்ப்புகள், இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், அதே போல படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க, சுற்றுலாவை மேம்படுத்தி அந்த வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்குரிய திட்டங்கள் நிறைய இருக்குது. Thank you. Another I am asking for what message you give for youth come to political. Nowadays more than political party ke and politician ke new people not coming. So what message given for youth? அதாவது இன்றைக்கு இளைஞர்கள் முக்கியமாக வந்து அரசியலில் வந்து சில வர்றது கிடையாது. ஏதோ ஒரு ஏதோ தானங்கிற ஒரு போக்கில் வந்து அவர்கள் அந்த தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய அந்த தேர்தல் சந்திக்கும் போது அந்த இளைஞர்கள் வந்து முன்னால் வரணும். காரணம் வந்து இப்போ இளைஞர்கள் தான் இந்த நாடே இருக்குது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல சட்ட திட்டங்களை உருவாக்கக்கூடிய நிலையில தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு அந்த இளைஞர்களுக்கு தான் இருக்குது இன்றைக்கு. அப்போ அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அரசியல் களத்துக்கு வரணும், நேரடியாக வந்து நல்ல ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இளைஞர்கள் உருவாக்கி அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவன்பான வேண்டுகோள். Thank you. Your constituency ke what message given for you candidate coming and your election symbol mortar and pistol and Hindi le खरल एंड मुसल है, ऐसे ओखली हम लोग कहते हैं. तो इस पर मैं यही कहना चाहता हूँ कि एक कैंडिडेट इंडिपेंडेंट कमिंग के मोर देन हट पावर बहनो देन इलेक्शन के फाइल फॉर नॉमिनेशन अनदर टाइम more good people not coming for election and no welfare for society. So any people see my video and Gudlur constituency, please give for vote Raj SK. Thank you. Nandri. Vanakkam. Jai Hind. Jai Bharat. Vanakkam Tamil Nadu. Okay. Okay.